பரவாயில்லையே! நேத்து மாரியே இன்னைக்கும் நம்ம இந்தியா பேட்டிங்ல அசத்திட்டாங்களே! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்ல 2வது நாள் வந்து விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆகும்ன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா மழைனால வேஸ்ட்டா போயிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் மழை நிக்க, அதுக்கப்புறம் கவர்ஸ தூக்க, திரும்ப மழை விழுக, மேட்ச் வந்து ஸ்டாப் ஆக அப்படின்னு இப்படியே ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. 2 மணிக்கு அப்புறம் தான் மழை நின்னதுக்கு அப்புறம் திரும்ப வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ரிஷப் பண்ட், படிக்கல் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ பண்ணாங்க. நியூ பால் எடுத்ததுக்கு அப்புறம் பண்ட் வந்து கேசராவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டயர்ட் ஆன கேஎல் ராகுல் திரும்ப விளையாட வந்தாரு. வந்த மனுஷன் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து எப்படியும் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அவரும் கேசராவோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் படிக்கல் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்தாரு. இவர் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி டபுள் செஞ்சுரி அடிச்சு அசத்திருவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதான் படிக்கல் வந்து பிரபா ஜெயசூர்யாவோட பால்ல ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜடேஜாவோட விக்கெட்டையும் கேசரா வந்து எடுத்தாருங்க. மாத்தி மாத்தி அடுத்தடுத்து விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா இப்படி சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் போகுதே, இந்தியா வேகமா ஆல் அவுட் ஆயிருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க துருவ் ஜுரல் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர் கூட மானவ் சுதாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. துருவ் ஜுரலும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது துருவ் ஜுரலும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ், மானவ் சுதார்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போயிருச்சு. அப்புறம் எப்படியோ நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு விக்கெட்டை வந்து விட்டு கொடுக்காம ஆல் அவுட் ஆகாம நாளை வந்து கிடைச்சிட்டோங்க. இன்னைக்கு ஆட்ட நேர முடிவுல நம்ம இந்தியா 460 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 9 விக்கெட் போயிருக்கு. ஆனா பரவாயில்லங்க. இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்திருக்காங்க. நாளைக்கு மேபி கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஸ்ரீலங்காவே கூட ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க. நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா தோக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஆனா இந்தியா இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப பேட்டிங்ல நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டோம். ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வேகமாவே ஆல் அவுட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடணுங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மேட்சை நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்துல நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரா வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாம மழை வேற அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணும்போது நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்துடணுங்க. இப்ப வரைக்கும் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியே இந்தியா கண்டினியூ பண்ணி இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.